அதிமுகவில் இருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கான அந்த ரீசன் என்ன? அதாவது நான் முதல்ல எம்ஜிஆருடைய பற்றாளர். 1977 தான் நான் மெடிக்கல் காலேஜில் சீட்டில் சேர்ந்தேன். எம்ஜிஆர் ஆட்சியில் தான் சேர்ந்தேன். அதிலிருந்து எம்ஜிஆருடைய கொள்கையில் பரப்புறது என்னுடைய வேலை. அந்த வகையில் எம்ஜிஆர் என்ன கொள்கையை பரப்புனாரோ, எம்ஜிஆர் என்ன அரசியலை முன்னெடுத்தாரோ, எம்ஜிஆர் எதை பற்றி கவலைப்பட்டாரோ அதை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கவலைப்படுறார். அதாவது இந்த அரசியல் யாருக்கு கிடைக்கவில்லையோ, இந்த அரசியல் அதிகாரம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதுதான் நவீன அரசியல். அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைகிறமாய் ஒரு சூழல் இருந்தது ஆரம்பத்தில். அது என்ன திடீர்னு மாற்றம்? அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய தனிப்பட்ட உரிமை. அது அவர் தான் முடிவெடுக்கணும். அதில் நான் கருத்து சொல்வதற்கு முடியாது. ஆனால் ஒரு யதார்த்தத்தை எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், பிஜேபி, மற்ற தோழமை கட்சிகள், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு உண்மை தெரியும். இனி 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகிறது. அதுதான் பல அரசியல் விமர்சகர்லாம் மேடையில் டிவிலாம் பேசுவாங்க. இந்த 26 தேர்தல் அவ்வளவு ஒரு புதுமையான தேர்தலாக இருக்கும். எல்லோரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்கும். இதில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் தெளிந்த அரசியல் ஞானம் பெற்று அரசியலை எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து வாக்களிப்பார்கள். நேத்து சார், இப்ப ஒரு பக்கம் திமுக தலைமையில ஒரு பக்கம் வலுவான கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையில் பிஜேபி, நிறைய கூட்டணி கட்சி. இங்க ஒரு கூட்டணி ஒன்றும் பெரிய லெவல்ல இன்னும் அமையல. இருந்தாலும் நீங்க எப்படி அந்த ஆட்சி அமைக்கணும், அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு? நல்ல கேள்வி. திமுக கூட்டணி கட்சியோ, அதிமுக கூட்டணி கட்சியோ இதையெல்லாம் விடாம நான் பல்வேறு விவாத மேடைகளில் பேசியிருக்கேன். 30% வாக்குகள் எந்த கட்சிக்கும் சாராத வாக்காளர்கள், அவங்க கட்சி சாராதவர்கள். இந்த 30% வாக்குகளை 15% வாக்குகள் ஓட்டு போடுவாங்க. அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு நேரத்தை அன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில இந்த 15% ஓட்டு யாரை ஆட்சி அமைக்கணும், இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அவங்களை ஓட்டு போட்டுருவாங்க. இந்த 15% ஓட்டு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தி. இதுதான் அந்த எலெக்ஷன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. போன வாரம் டிஎம்கேக்கு காத்து வீசுச்சு, இந்த வருஷம் ஏடிஎம்கே காத்து வீசுது, அடுத்த வாரம் ஏடிஎம்கே காத்து வீசல, டிஎம்கே, இப்படி நம்ம ட்ரெண்டு பார்த்துருப்போம். நீங்க பத்திரிகையாளர் கணிப்பு சொல்லுவீங்க. ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு, போலிங் அன்னைக்கு ட்ரெண்டு மாறி யார் ஆட்சி அமைக்கணும்னு செய்யறது இந்த 15% ஓட்டு. இப்போ டோட்டலா 30 வருஷத்துல ஏறக்குறைய 25% வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை நம்ம இந்த வருஷம் ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னு இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், படித்தவர்கள் மத்தியில், அதாவது இந்த படித்தவர்கள்லாம் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களாக, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாலிட்டிஷியனாக, ஒரு தாலுக் லெவல் பாலிட்டிஷியனாக வருவதற்கு மற்ற கட்சிகளில் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லி விடுறதில்லை. ஒரு அறிவார்ந்த அரசியல் செய்யறதுக்கு விடுறதில்லை. ஸோ இங்கே ஒரு டீசென்ட்ரலைசேஷன், இங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குது. இங்கே யார் வேணா வரலாம் அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், 1972 அதிமுக கட்சி அமைக்கும் போது எம்ஜிஆர் என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணாரோ அதே ஃபார்முலா தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஃபாலோ பண்றாங்க. கடைசியாக ஒரு கேள்வி சார், நீங்க ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், உங்களுடைய தொகுதிக்கு இப்ப மீண்டும் உங்களுடைய கட்சி ஆட்சி என்னென்ன தேவைகள் இருக்குன்னு இத்தனை ஆண்டுகள்ல 2 பிரதான கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைத்த பொழுது அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றாம இருந்தாங்க. இப்ப நீங்க வந்தா அங்க என்ன பண்ணுங்க? கரெக்ட். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் கூட்டம் அங்க மாநாடு நடத்துறாங்க இல்லையா, அந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் பேசினது எனக்கு ரொம்ப ஈர்ப்பது. அதாவது 72 எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடத்தில் நான் எப்படி அரசியல் பண்ணுவேன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒரு பேங்க், ஒரு முத்திரையை மக்களுக்கு, அதாவது பாசாங்கு இல்லாம பிராங்கா இதைத்தான் செய்ய போறோம்னு ஒரு டிட்டர்மினேஷனோட, ஒரு தீர்மானமோட, இதுதான் தேவை, இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும், இதுல மிகைப்படுத்தி இல்லாமல், சந்தர்ப்பத்துக்கு சொல்லாம, சந்தர்ப்ப அரசியல் இல்லாம, ஒரு யதார்த்த அரசியலை, ஒரு அறிவார்ந்த அரசியலை, ஒரு நேர்மையான அரசியலை செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்குது. தமிழகத்தில் ஒரு அரசியல் ஒரு தமிழ்நாடு ஒரு நியூ மாடல் தமிழ்நாடு ஆக்க வேண்டும் அப்படிங்கிற உள் உணர்வு அவருக்கு இருக்கு, தலைவருக்கு இருக்கு. அதை அந்த மேடையில் நான் பார்த்தேன். அந்த நிமிஷம் ரைட், அதை நான் எல்லா பத்திரிகை அரசியல் விமர்சகர்கள்ட்டையும் நான் பேசும்போது நான் இப்படி ஃப்ரெண்டாக பேசும்போது சொல்லுவேன், பேங்க் தி பாலிடிக்ஸ் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு,
அதனால இந்த நல்ல இம்பாக்ட் அவருடைய லான்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை இன்வெஸ்ட்மெண்டா வச்சு அவர் சொல்றாரு. அவருடைய ஒவ்வொரு பேச்சும் வந்து ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்டாவே நான் பார்க்கிறேன். ஒரு சமுதாயத்துடைய கட்டமைப்புக்கு அது தேவையானதா பார்க்கிறேன். ஸோ எனக்கு நல்லது. பல நான் ஏடிமிக்கு சார்பாக டிவியில் டிபேட்டில் பேசும்போது இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா நெறியாளர்னு கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் தாவாய்க்காவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்கன்னு. யதார்த்தத்தை பேசுகிறேன்னு சொன்னேன். ஸோ இங்கே யதார்த்தம் இருக்குது. அதே மாதிரி தேவையானவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக எல்லா சமூகத்தினருக்கும் இங்கே பிரதிநிதித்துவம் இருக்கு. அதுக்கும் மேலாக ஒரு தலைவர் முதல்ல கட்சி அமைக்கும் போது வாங்க கூட்டணியில ஆட்சி தரேன்னு சொன்னார்ல, இது யாருமே இதுவரைக்கும் சொன்னது. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.